அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைகிறது. இந்த நேரத்தை கன்னிராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விதத்துல கன்னிராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அந்த ஆசைகளை கனவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனால் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கதாங்க செய்து, அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம். அதனால் கவனமாக இருப்பது என்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவு உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக கூட இருக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. குறிப்பாக முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தாரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, யாரிடம் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் எதற்காகவும் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சந்தர்ப்பங்களை, அதாவது எதிர்மறையான சந்தர்ப்பங்களை நேர்மறையாக மாற்றிக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. கன்னிராசினியர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி, அவர்கள் சொன்ன சொல்லாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம், துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய கன்னிராசினியர்கள் அதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேற இருக்கு என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடுமான வரையில் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அதே போல புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக தான் இருக்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இந்த 14ஆம் தேதி முடிவதற்கு நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை, ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர்
சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரை செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் கன்னி ராசினியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அதற்கான படிப்பை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். நிச்சயமாக முதலீட்டில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களுமே அமைய இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைய இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றமும் பல பலாபலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. காதலில் உள்ள கன்னிராசினியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல இந்த கன்னிராசினியர்கள் 2 வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்ல வேண்டாம். கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை நீங்கள் எளிதாக முடிக்கும் போது அவற்றை சரி செய்வதற்கான வழி உங்களிடமே இருக்குங்க. அவற்றை பற்றி பெரிய அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு அல்லது அந்த சாதகமான முன்னேற்ற பாதை உங்களுக்கு இந்த 2 வாரங்களுக்குள் கன்னிராசினியர்கள் இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வருபவர்களுக்கு காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலையை ஏற்பட இருக்கு. அதே போல் 3ஆம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்களும் அமையிருக்கு. கன்னிராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் தினமும் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டியதெல்லாம் நிச்சயம் அடுத்த 14 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது.